ஒரு சவரனுக்கு விலை என்ன? 1,20,000. அது போக தரமான பட்டு சேலை, அண்ணனின் சீர்வரிசை. ஒரு ஆண் ஒரு குழந்தை பிறந்தா தங்க மோதிரம் பரிசு. விஜய் அதே தான் சொல்றாரு, உங்களுடைய பணத்தை தான் உங்களுக்கு திருப்பி தரோம், அதனால இதை இலவசம்னே நீங்க சொல்ல வேண்டியது இல்ல, மக்கள் பணத்தை தான் மக்களுக்கு திருப்பி தர்றோம், இது நீங்க இலவசம் பார்க்க வேண்டியது இல்லைங்கிறாரு விஜய். சரி, மக்களுடைய பணம் கஜானாவில் சட்டியில் என்ன இருக்குது? சட்டியில் ஒண்ணுமே கிடையாது, சட்டியில கடன் தான் இருக்குது. தேவையற்ற இலவசங்கள் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது வந்து வாங்குறவரை பொறுத்து இல்ல, வாங்குறவரு அறியாமை இருந்ததுன்னா அந்த அறியாமை அறுவடை பண்றது எப்படி பகுத்தறிவாகும்? அது எப்படி பகுத்தறிவாகும்? அப்படின்னா பகுத்தறிவு பாசறையில் பயின்றவர்கள்லாம் இந்த வாக்காளர்களுடைய அறியாமை அறுவடை பண்றதுக்கு தான் கத்துருக்காங்களா? அப்படின்னா அது பகுத்தறிவு பாசறையா, பஸ் ஸ்டாண்டு கழிவறையா? 6 சிலிண்டர்கள் அறிவிக்கிறார். இலங்கைக்கு ஒரு நெருக்கடி வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு, உங்களுக்கு தெரியும். உள்நாட்டு போர், அதற்கு பின்பு நடந்த தாறுமாறான ஆட்சி, அதனுடைய விளைவு வெளிப்பாடு, பொருளாதார சீர்குலைந்து உணவுக்கே தட்டுப்பாடு வந்தது. அரசு திவாலாகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டது. நீங்க சொல்ற கொள்ளையடிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், இந்த எந்த சூழ்நிலையும் விஜய்க்கு இல்லையே. அடிப்படையில பெரும்பணக்காரர், அவர்கிட்ட இல்லாதது கிடையாது. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லும் போது நாட்டை வழிநடத்த நான் தயார் என்று வருகின்ற பொழுது நீ தகுதியானவனா என்பதை சிந்தித்துக்கொள். அதான் 3 பேர்ல என்ன காட்டுது. இந்த தேவையற்ற இலவசங்கிறது வாக்காளர்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் விடுக்கக்கூடிய ஒரு சவாலே ஆகும். நடந்து கொண்டிருப்பது சுயமரியாதையை முன்னிறுத்துகிற ஒரு ஆட்சி. அதை நினைவில் வச்சுட்டு நீங்க பேசணும். சுயமரியாதைன்னா என்ன? தற்சார்பு வாழ்க்கை தான் சுயமரியாதை.